ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கார பூந்தி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு பாருங்கள், 1/2 கிலோ கடல மாவை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். லைட்டாக உப்பு போட்டிருக்கேங்க. போட்டு நல்லா பூந்தி ஊற்றுற அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு, இதில் ஊற்றலாம். ஒரு கரண்டி மாவு எடுத்து இதில் நல்லா ஊற்றி நல்லா கலக்கி விட்டோம்னா அது பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக பூந்தி ஷேப்புக்கு விழுந்துட்டுருக்கு. நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க, இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிருங்க. அவ்வளோ ஈஸியாக இருக்குது. நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்றது எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியாது, ஹெல்த்தியாக இருக்குமா என்னன்னு சொல்லி தெரியாது. முடிஞ்ச அளவு ஸ்நாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலையே போட்டுக்கிறது தான் நல்லது. இப்போ கரண்டியை வச்சு நல்லா கலக்கிட்டுருக்கேன் பாருங்கள். நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரணும், கிறிஸ்பியாக இருக்கணும். வாங்க அடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கிறேன், பூந்தியெல்லாம் போட்டு நல்லா கிறிஸ்பியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் நம்ம அடுத்து பாருங்கள், அடுத்தது வெந்துட்டுருக்கு. மாவு கலந்து விட்டுட்டு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் கார பூந்தி பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. அமுத்தி பார்த்தா நல்லா இந்த சத்தம் கேட்கும், கிறிஸ்பியான சத்தம். அடுத்து இதுக்கு தேவையான நடக்கலை எடுத்துக்கலாங்க. நடக்கலை பார்த்திங்கன்னா 150 கிராம் நடக்கலை எடுத்து வச்சுருக்கிறேன். இது இப்போ எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். நடக்கலை நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. இதுவும் கிறிஸ்பியாக இருக்கணும், அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா 100 கிராம் பொட்டுக்கடலை எடுத்துருக்கிறேன் நான். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், பூந்தியில் ஃபஸ்ட்டு நம்ம நடக்கலையை வறுத்து வச்சுருக்கோங்க இல்லையா, அந்த நடக்கலையை ஆட் பண்ணுறோம். சூடாக இருக்கும் போதே நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பொட்டுக்கடலை ஆட் பண்ணுறோம். பொட்டுக்கடலையை எண்ணெய் வடிஞ்சதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டும் அதில் போட்டாச்சு, பூந்தியில் போட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான மிளகாத்தூள், உப்புத்தூள் போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த இதுக்கு தேவையான பூந்திக்கு தேவையான மிளகாத்தூள், உப்புத்தூளும் நான் கலக்கிறேன். போட்டுட்டு அந்த சின்ன சம்பளத்தாங்க அதை போட்டு நல்லா குலுக்கி விட்டுடலாம். மூடி போட்டு நல்லா குலுக்கி விட்டுடலாம், இல்லைன்னா அப்படியே கூட குலுக்கி விடலாம். பாருங்கள், நான் குலுக்கிட்டுருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு மிளகாத்தூளும் பூந்தியில் நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு கலந்துக்கலாம். பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.